ஜெரோம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஈசஸ்ங்கிற பெயர் வருது. 382 கடவுள் வாழ்ந்துட்டு போய் ஒரு 400 வருஷத்துக்கு பிறகு, 400 வருஷம்னா ஒரு 4 தலைமுறைகள்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா பவுல் உயிரோடு இருந்திருப்பாரா? பவுல் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பில்லை. யாராவது உயிரோடு இருந்திருப்பாங்களா? அவருடைய சீஷர்கள் யாராவது? அதற்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த காலகட்டங்களில் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பேர்னா கிரேக்க பேர் ஒன்று இருக்கு. கிரேக்கத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? கடவுளை ஈசோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இயேசு அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈசோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசோஸ் எங்கே இருக்குது, யாசுவா எங்கே இருக்குது இல்லையா? ரெண்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. என்ன பிரச்சனைனா அவன்கிட்ட ஒரு 24 எழுத்து இருக்குது. கிரேக்கத்தில் 24 எழுத்து இருக்குது. அதில் இஷ்ங்கிற சவுண்டு வராது. என்ன சவுண்டு வராது? இஷ் அப்படிங்கிற சவுண்டு இல்லவே இல்லை. எஸ் இருக்குது, சிக்மா இருக்குது. சிக்மான்னு ஒரு எழுத்து இருக்கே தவிர இஷ்னு ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்து அங்கே இல்லை. அதனால அவன் என்ன பண்ணிடுவான்? நம்மள்கிட்ட தான் இஷ் இல்லையே, நம்ம என்ன பண்ணிப்போம்? ஈசோஸ்னே பேரை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசோஸ்னு பேர் வைப்பான். இப்போ ஈசோஸ்னு பேர் வைக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு ஆயிருக்கும்? ஏன்னா புதிய ஏற்பாடு என்பது உங்களுக்கு மோசே எழுதி கொடுத்த மாதிரி அப்படியே கொடுக்கப்படலை. எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? அந்த பக்கம் பவுல் ஊழியம் பண்ணும்போது அவன் பாட்டுக்கு எதோ எழுதிட்டு இருந்தான் இல்லையா? இந்த பக்கம் உட்காந்து யோவான் எதையோ எழுதிட்டு இருந்தான், அங்கே மத்தேயு எழுதிட்டு இருந்தான். எல்லாத்தையும் திரட்டணும். இந்த வேலையை பார்த்தது யாரு? யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொல்கிறோம்? கான்ஸ்டாண்டின் நோபலுங்கிற ஒருத்தன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளல, மெஸ்ஸியாவுக்கு கிறிஸ்துவ என்று பேர் வச்சு ஏற்றுக்கிறான். அவன் ஏற்றுக்கிட்ட அப்புறம் சொல்கிறான், நம்ம என்ன பண்ண போகிறோம்? புதிய ஏற்பாட்டில் 50 பிரதி கொண்டு வாங்குறான். எப்படி? புதிய ஏற்பாடுன்னு ஒன்றை ஒருங்கிணைத்து எனக்கு 50 பிரதி 50 பைபிள் கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கான்ஸ்டாண்டின் நோபல் கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் என்ன பண்ணுறாங்க? எது புதிய ஏற்பாடு அப்படின்னு ஒரு விவாதம் வைக்கிறாங்க. ஒரு பைபிளை உருவாக்கணும், எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் பார்த்தா பவுல கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டு இருக்கான், கூட அந்த புக்கு அப்படின்ட்டான். இந்த பக்கம் பார்த்தா யோவானுக்கு வரலாற்று புத்தகம் அதை தூக்குன்ட்டான். எங்கெங்க இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு. அதை எதிர்த்தவர்கள் ஏற்றவர்கள்ங்கிறதெல்லாம் கணக்கு போடப்பட்டு இறுதியாக 27 புத்தகங்கள் என்ன பண்ணுச்சு? இதுதான் புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்டுச்சு. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, எல்லாம் தேவனுடைய புஸ்தகம், தேவனால் எழுதப்பட்டது, சந்தோஷம். ஆனால் அவர்கள் எழுதினது நம்மள்கிட்ட சேர்ந்துச்சா? அப்படி இல்லை. ஏன்? பவுல் எபிரேயர்களுக்கு கடிதம் எழுதுறான். என்ன மொழியில் எழுதியிருப்பான்? எபிரேயத்தில் எழுதியிருப்பான். எபிரேயர்களுக்கு எழுதும்போது எபிரேயத்தில் தான் எழுத முடியும். ஆனால் நமக்கு கற்பிக்கப்படுகிறது புதிய ஏற்பாடெல்லாம் கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. எப்படி புதிய ஏற்பாடெல்லாம் கிரேக்கத்தில் எழுதப்பட்டது? எல்லாருக்கும் நூலையும் வாங்கி இவன் எடுத்து வச்சுக்கிட்டு இதை மறைச்சு வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன தேவையோ அது போல குமாரன், பரிசுத்த ஆவி, பிதான்னு எழுத ஆரம்பிச்சான். அதை எழுதுனது மட்டும் இல்லாம இது எதன் மூலமா எழுதப்பட்டுச்சு? பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டுச்சு, கிரேக்கத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு ஒன்று சொன்னான். இங்க இருக்க சிக்கல் என்னன்னா, ஒரே நாமத்தை தான் எழுதினார்கள். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? இவனோட கான்ஸ்டாண்டின் நோபல் என்ன பண்ணிட்டானா, முதல்லயே அவன் முடிவு பண்ணிட்டான் கடவுள் எத்தனைன்ட்டு. இப்பதான் பைபிளை திருத்துற வேலையை பார்க்குறான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, இதை சாட்சி ஆகமங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது என்னது? கற்பனைகளில் முதலான கற்பனை என்னது? இஸ்ரவேலை கேள், தேவனாகிய யா ஒருவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இங்க ஒன்றிச்சு போதான்னு பார்க்கிறோம். அது யாருக்கு ஒன்றிச்சு போவோனா, பரிசுத்த ஆவியோடு இதை வாசிப்பவர்களுக்கு ஒன்றித்து போகும். ஏன்னா சாத்தான் என்னதான் வேலை பார்த்தாலும் என் தேவன் அவருடைய கண்ணை திறந்து விட்டுருவார் இல்லையா? இந்த இடத்தில் திருத்துவம் என்பது புகுத்தப்பட்டது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, புதிய ஏற்பாடு என்பது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதல்ல. ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு நபரால் எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு யோவான் எப்படி போய் கிரேக்கத்தில் எழுத முடியும்? யோவான் என்ன படிச்சான்? யோவானுக்கு எப்படி கிரேக்கம் தெரியும்? எபிரேயத்தில் தானே எழுத முடியும். எபிரேயத்தில் எழுதாம வேற மொழியில் எப்படி எழுதுனா? பவுல சொல்லு, அவன் அறிவாளி, அவன் பல மொழியில் எழுதியிருக்கலாம். ஆனா எபிரேயர்களுக்கே எபிரேயத்தில் எழுதலைன்னு சொல்றத நான் எப்படி ஏத்துப்பேன்? அப்ப மத்தேயுவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், தேவனோடு கூட இருக்கிற போது அவர்கள் எந்த மொழியில் அவரை அழைத்தார்களோ அந்த மொழியில் தான் அவருடைய பெயரை எழுதியிருக்கக்கூடும்.
ஆனா நம்ம என்ன நம்புறோம்னா இல்ல இல்ல வேற வேற மொழியில எழுதப்பட்டிருக்கு. அப்ப நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? நீங்க கிரேக்க பைபிளை எழுதணும்னு முடிவு பண்ணீங்க. கடவுளுக்கு எதன் அடிப்படையில் பெயர் வச்சீங்க? கிரேக்க பைபிள்ல எதன் அடிப்படையில் பெயர் வைக்கப்பட்டுச்சுன்னு நீங்க நினைக்கணும். கடவுளுக்கு பெயர் கொடுக்கணும். அங்க நான் யாசுவான்னு சொல்றேன். இஸ்ஸு சவுண்டே இல்ல. என்ன சவுண்டே இல்ல? இஸ்ஸு சவுண்டே இல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல ஜீசஸ்னு ஒரு பேர் இருக்கு, ஜோசுவான்னு பேர் இருக்கு, இருக்கா இல்லையா? தமிழ்ல யோசுவான்னு ஒரு பேர் இருக்கு, இயேசுன்னு ஒரு பேர் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா கிரேக்கத்தில் அப்படி இல்லை. எல்லாருக்கும் பேர் ஈசோஸ் தான். எல்லாருக்கும் பேர் ஈசோஸ். எப்படி? யோசுவா பேர் என்ன? எந்த யோசுவா? மோசே கூட இருந்தாலும் அந்த யோசுவா. யோசுவா இங்க வாங்க, அவர் வந்து நிற்பார். அவரை ஈசோஸ் தான் கூப்பிடுவோம். என்னன்னு கூப்பிடுவோம்? ஈசோஸ். ஈசோஸ் நம்பர் 1 அப்படின்னு கேட்டோம். அடுத்து தேவாலயம் கட்டப்படுகிற போது அங்கு ஒரு யோசுவா இருக்கிறார். நம்ம பைபிள் வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த யோசுவாவுக்கு பேர் என்னது? ஈசோஸ். புதிய ஏற்பாட்டில் ஒருவர் பிறக்கிறார், ஒருவருக்கும் கொடுக்கப்படாத நாமம், ரட்சிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நாமம், அவருக்கும் ஈசோஸ். இவர் நாம நீ பெருசுன்ன, ஸ்பெஷல் என்ன, இதில் பாவ மன்னிப்புன்னு, இது யாருக்கும் கொடுக்கப்படலன்னு, இந்த கனமும் மகிமை எங்கேயும் கிடைக்காதுன்னு, அது ஏற்கனவே 2 பேருக்கு கிடைச்சிருக்கு. அவன் வாழ்ந்து செத்து போயிருக்கானே, அந்த நாமத்தை எப்படி நீ கடவுளுக்கு கொண்டு வச்ச அப்படின்னு கேட்டா, என் மொழியில எழுத்து இல்லை, என் மொழியில என்ன இல்லை, வேற வேற பேர் போட எழுத்து கம்மியா இருக்கு, அதனால நான் எல்லாருக்கும் ஈசோசன் தான் பேர் வைப்பேன். யோசுவாவுக்கும் என்னதான் பேரு? ஈசோசன் தான் பேரு. இயேசுவுக்கும் என்னதான் பேரு? ஈசோசன் தான் பேரு. இப்படிதான் கிரேக்க நிக்குது. லத்தீன் வந்து பார்த்தான், இது சரியாவாது, நம்ம புதிய பேர் வைப்போம், ஒரே பேர் வச்சா நம்மளை கஷ்டமா ஏதாவது சொல்லிடுவானுங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா இன்னொரு பேர் வச்சான். அதான் ஈசஸ். கடவுளுக்கு வச்ச பேர் என்னது? ஈசஸ். இதெல்லாம் எப்ப வைக்கப்பட்டதுன்னா, கடவுள் வாழ்ந்து மறைந்து, அவருடைய சீஷர்கள் வாழ்ந்து மறைந்து 400 வருடங்களுக்கு அப்புறம். உதாரணத்துக்கு யோசித்து பாருங்க, நான் இன்னைக்கு பேசுறேன், 400 வருஷம் கழிச்சு கிபியோன் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணது தமிழ்லயே இல்ல, அவர் கன்னடத்துல தான் பேசினாருன்னு சொன்னா எவன் வந்து கேட்க போறான்? அப்படிதானே? இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், ஏதோ ஒண்ணு ஏதோ பண்ண முடியும். அன்னைக்கு அவன் எபிரேயத்தில் எழுதியிருக்க, இவன் வந்து சொல்றான் கிரேக்கத்தில் தான் எழுதினார். நம்ப வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்லை. இவங்கள்ட்ட வாதாடுறதுக்கு வேற வழி இல்லாம கிரேக்க பைபிள் எல்லாம் ஆர்டர் போட வேண்டியதா இருக்கு. என்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு பைபிள்ல இருக்கா? அவர் வெளிப்பட்டாருன்னு இருக்கே தவிர தேவனுங்கிறது இல்லை. எங்க இருந்துடா வாரீங்க? அப்புறம் கிரேக்கத்துல இருந்து தேடி எடுத்தீங்க பாரு, தியோஸ்னு வார்த்தை இருக்கா, தியோஸ்னா தேவன் அப்படின்னு அவனுக்கு கொடுக்க வேண்டிய. அவன் ஆன்லைன்ல இருந்து எடுத்து காமிக்க கூடாது, உங்க கையில பைபிள் இருக்கணும், அதை போட்டோ எடுத்து அனுப்பணும். எனக்கெல்லாம் வந்துகிட்டு நான் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆன்லைனில் வாங்கி கொள்ளுங்க, லிங்க் கொடுக்குறேன். என்கிட்ட காசு இல்லை, அப்படிதானே? நான் இன்னைக்கு ஒரு பைபிள்ல இருந்து எடுத்து இப்படி இருக்குன்னு போடுவேன், நாளைக்கு எபிரேய பைபிள்ல இருந்து போடுவேன். நீ ஒவ்வொரு பைபிளையும் வாங்கும்ப, நான் எங்க போய் வாங்குறது? உனக்கு தேவைன்னா வாங்கிக்க, இந்த பைபிள்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கிரேக்க பைபிளுடைய பெயர்கள் ஒரு 10 அணத்தை போட்டு இதுல எல்லாம் தேவன் வெளிப்பட்டாருன்னு தான் இருக்கு, கிரேக்கத்திலும் என்னதான் இருக்கு, தேவன் வெளிப்பட்டாருன்னு தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ சமூகத்தில் இங்க என்ன நம்ப வைக்கப்படுதுன்னா, தேவனுக்கு அப்பவே பல மொழி பேசினவர்கள் அவரை சுத்தி இருந்தபடியினால் பல பேர் வெவ்வேறாக கூப்பிட்டார்கள். உதாரணத்திற்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து என்னை பார்க்கும்போது யாசுவான்னு கூப்பிட்டு போயிடுவார், இவர் வந்து என்ன ஜீசஸ்ன்னு கூப்பிட்டு போயிடுவார், இவர் இயேசுன்னு கூப்பிட்டு போயிடுவார், இவர் ஈசோஸ்ன்னு கூப்பிட்டு போயிடுவார். நான் ஒவ்வொரு பேருக்கும் என்னன்னு கேட்கறதுக்கு அப்படி நடந்திருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு மனுஷனுக்கு 3 பேரை சொல்லி ஒவ்வொரு மொழிக்காரங்களும் கூப்பிடுறதுக்கு அவரை யாருமே கூப்பிடவே இல்லை. கல்லை தூக்கிட்டு கிடந்தான், எப்படா எரியலான்னு. இதில் அவன் உட்காந்து சோப்பு போட்டு பேர் வச்சு என்ன பேர் வைக்கலான்னு பார்த்து வாய்ப்பு இல்லை. அவர் மரித்து 400 வருஷத்துக்கு பிற்பாடுதான் கிரேக்க பைபிளோ லத்தீன் பைபிளோ தமிழோ ஆங்கிலமோ வருது. அது வரைக்கும் அவர் யாருன்னு உங்களுக்கு என்ன பண்ணல, தெரியவே இல்லை. நீ ஒரு ராஜா அந்த மதத்தை ஏற்றுக்கிட்டனால தான் இன்னைக்கு என்ன செஞ்சிச்சு, உலகம் முழுக்க அவருடைய நாமம் தெரிஞ்சு. அதுலேயும் அவர் நாமம் தெரியல, நீ ஒரு நாமத்தை வச்ச பரப்பி விட்ட. மெஸ்ஸியாங்கிறது இன்னைக்கு யாருக்கும் தெரியல. மெஸ்ஸியான்னு இங்கே யாரும் நடக்குதா? அவன் கிறிஸ்துவங்கிறானே, பெருமையா கிறிஸ்தவனுங்கன்னு கூட சொல்றான். ஆனா மெஸ்ஸியாவே தெரியல, மெஸ்ஸியாவை அறிக்கை பண்ணக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு மெஸ்ஸியானவனுக்கு ஒரு அந்நிய சொல் மாதிரி, என்ன மெஸ்ஸியாங்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறான். அவனை கிறிஸ்து பழகி போச்சு. கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படிங்கிறான். எந்த ஊர்லடா உங்களுக்கு ஜீவன்? கிறிஸ்து. அப்ப தேவ சமூகத்தில் நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பல மொழிகள் இருக்கலாம், பல பெயர்கள் இருக்கலாம், ஆனால் யூதருடைய ராஜா அது யாஷ்வா மட்டும்தான். அல்லேலூயா. யூதருடைய ராஜா யாரு? யாஷ்வா மட்டும்தான்.